ஃபேன்சி ஃபுட்ஸை தேடி நிறைய போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மெனுவில் புதுசாக என்ன இருக்குது, ஃபேன்சி நேம்ஸ்க்கு பின்னாடி போகிறத விட்டுட்டு லுக் அட் த நியூட்ரிஷன் ரேஷியோ அதில் பாருங்கள். எனிவே ஹேங் அவுட்ஸு நீங்கள் வெளியில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு ஓகே. பட் அங்கே போயிட்டு நீங்கள் உடம்புக்கு கெடுதலான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. லாட் ஆஃப் மைதா, டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், லேட் ஹவர்ஸ் நைட்டு, அந்த டைமில் போயிட்டு ஹெவி மீல், பிரியாணியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், ஹெவி மீல். பாடியோட நம்ம ரிதம் டேயில் நம்ம எப்படி ஆக்டிவோ நம்ம சிஸ்டமும் டேயில் ஆக்டிவ். நீங்கள் ரெஸ்டிங் மோட் போனீங்கன்னா உங்கள் ஆர்கன்ஸும் ரெஸ்ட் தேவைப்படும். Except our brains, intelligence of the body, rest all of the system goes to sleep. We need to give that rest. அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் கொடுத்தாதான் அடுத்த நாள் நீங்கள் கியர் அப் ஆகி ஓடுறதுக்கு உங்கள் பாடியும் will get on the go. ஸோ இந்த ரிதமை நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் அதுக்கான டயட்டிங் இருக்கக்கூடாது, டிசிப்ளின்டு ஈட்டிங். இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த டைமுக்கு இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க, ஏர்லி டின்னர் முடிச்சுக்கோங்க. யூ கேன் ஸ்டில் செரிஷ் ஆன் யுவர் பிடிச்ச விஷயங்கள் சாப்பிட்லாம், பட் இன் மாடரேட் ப்ரொபோர்ஷன். இன் தி ஏர்லியர் ஹாஃப் ஆஃப் த டே எங்களோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கிற டைமில், ஆல்ரெடி நான் ஸ்லக்கிஷாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன், மூட் அவுட்டாக இருக்கேன், நம்ம we are not in a very high feel. அப்போ போயிட்டு நான் பிரியாணி சாப்பிட்றேன், 65 ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றேன், ஆடட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அது வேறு ரேட்டட் ட்ரிங்க்ஸ் அதையும் குடிக்கிறேன். பத்ததுக்கு டெசர்ட் வேறு, மில்க் ஷேக்ஸ் வித் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அண்ட் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வரும்போது மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்குமாங்கிறத தாண்டி அதில் டயர்டாகி அடுத்த நாள் காலையில் எனக்கு வயிறு சரியில்லைங்கிறத வேறு. தென் டோன்ட் கெட் இன் டு த ட்ராப். நீங்கள் அழகாக உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பட் இந்த ஏர்லியர் ஹாஃப் ஆஃப் த டே கீப் இட் இன் அ மாடரேட் ப்ரொபோர்ஷன்.